எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா? வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணமானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை துர்க்கை அம்மன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் 2வது பாதம் மேஷ ராசி தனுசு லக்னத்தில். மேஷ ராசி தனுசு லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட்டாலும் விருச்சிக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பில்லை. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுங்க. அதாவது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசினா விருச்சிக ராசிநாதன் செவ்வாய். விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சதில் இருந்து இதுவரை பார்த்திங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர, பரவாயில்லைங்க நல்ல விதமாக இருக்கிறனுங்க 4 காசு சம்பாரித்து புட்டணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விருச்சிக ராசி நண்பர்கள் இல்லை. விருச்சிக ராசிகாரங்களால் மற்றவங்க நல்ல விதமாக இருந்துக்கிடலாம். யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கலாம், நீங்கள் காரணமாக இருக்கலாம். காய்க்கிற மரம் தானே கல்லடி படும், காய்க்காத மரம் கல்லடி பட்டுடுமா? படாதில்லை. ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்திலிருந்து 9வது பாத்தியத்துக்கு வர்றது நல்லது. சார் இது நீச்சம் சொல்லுவாங்களே சார், இருக்கட்டும். உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலையில் வந்தாலும் 9வது பாவகத்துக்கு போய் புனர்பூச நட்சத்திரன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் வரும் பொழுது புனர்பூச நட்சத்திராதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். பிரமாதமாக இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா? பொதுவாகவே எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலனே கொடுத்துடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் கொடுக்கும். அந்த அடிப்படையில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த நேரம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து. புத்திர பாக்கியத்துக்காக சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நான் இருக்கிற மாதிரி இருக்குது. சன்னியாசியாக நான் இருந்தேன், கல்யாணம் ஆகாமல் அப்படியே இருந்திருந்தாலும் பரவாயில்ல. இந்த பிரபஞ்சம் சம்சாரின்ற பட்டத்தை கொடுத்துட்டு தாய் தகப்பன்ற பட்டத்தை கொடுக்கலைங்க. அது மிகப்பெரிய வேதனையாக இருக்குதுங்க, மன அழுத்தமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மிக சிறந்த நேரம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி உங்களுடைய ராசிய அதிபதி செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு. கடக ராசிக்கு வருவார். கடக ராசியாதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் புத்திரகாரகன் புத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அற்புதமான நேரம். அது மட்டும் இல்லைங்க, புத்திர பாக்கியம் அப்படின்னா திருமண ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கணும், புத்திர ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கணும். அது சரியாக இருந்தால் மட்டும்தான். அதாவது கலசர ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. கலசர ஸ்தானாதிபதி பாதகமாக இருந்தால் புத்திர பாக்கியம் அந்த இடத்துல ஏற்படாது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்தால் எல்லாமே நமக்கு சங்கடமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் மாத தொடக்கத்தில் இருந்தே கலசர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு பகவான் புத்திரகாரகனுடைய வீட்டிலையும் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு கலசர ஸ்தானாதிபதியுடைய வீட்லையும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி புத்திரகாரகன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார்.
அதே ரோகிணி நட்சத்திராதிபதி சந்திரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசியாதிபதி போகிறது சிறப்பு. இதனால தான் சொல்கிறேனுங்க, மன நிறைவு கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும், திருமணம் ஆகலையே என்ற சங்கடம் இருக்குமே, திருமணத்தில் ஏகப்பட்ட தடைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அந்த தடைகள் நீங்கும். நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் யார் என்னென்ன சொல்லாங்களோ என்ன செஞ்சு விட்டேன். போகாத இடமும் இல்லை, பார்க்காத ஜோசியமும் இல்லை, பண்ணாத பரிகாரமும் இல்லை. கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாகி போச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சு சாமின்னு சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு மனுஷனுக்கு மன வாழ்க்கை நல்ல விதமாக இருந்தால் அன்னாடம் சம்பாரித்து சாப்பிட்டாலும் நிம்மதி இருக்கும். மன வாழ்க்கையில் சங்கடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து நான் காசு பணம் வச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் அந்த வாழ்க்கையில் 10 காசு பிரயோஜனம் இல்லை. அப்போது மிகப்பெரிய பலம் என்னன்னா வாழ்வாதாரத்தை விட வாழ்க்கை. சார் தொழில் நல்லா தான் இருந்தால் தான் சார், 4 காசு வந்தால் தானே சார் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி இருக்கும். எத்தனையோ தம்பதிகள் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் கூட சாயந்தரமான வயசான காலகட்டமோ அல்லது இளைய தலைமுறையோ ரொம்ப ஒரு அந்யோன்யமாக பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பகிர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட உட்காந்து பேசக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் வாழ்க்கையாக வாழ்வாதாரமானு கேட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இந்த நேரமானது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசார சொல்கிறேன், ஒரு விடியிலே பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும். எல்லா கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்குதுங்க. தொழில் ஸ்தானாதிபதினு நம்ம சொல்லுவோம், வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. என்ன சார் அப்படின்னா, சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி விருச்சிக ராசியில் பிறக்கிறவங்களுக்கு. அப்போ விருச்சிக ராசியில் பிறக்கிறவங்களுக்கு சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியானால் அந்த சூரியன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் வரார். சூரிய புதன், புதனாதித்ய யோகம், குரு சுக்கிரன் கிரக பரிவர்த்தனை யோகம், சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி. சனி பகவான் மாறினார் பாருங்க. 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் இருந்தவர் 5வது பாவகத்துக்கு இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதத்தில் மாறினார் பாருங்க. உண்மையில் நல்ல விஷயம். 5 கிரகங்கள் மட்டும் இல்லை, குரு பகவான் 6 கிரகம், செவ்வாய் 7 கிரகம், கிட்டத்தட்ட 7 கிரகங்களுடைய பார்வை இந்த விருச்சிக ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ பொருளாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் வந்து தானே தீரணும், வாங்கின இடத்துல கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து தானே தீரணும். அட கொடுத்து பணம் வருது வரல அது அப்பாற்பட்ட விஷயம். உங்கள் அப்பா சம்பாரிச்சது நீங்கள் அழிக்கலை, உங்கள் தாத்தா சம்பாரிச்சது நீங்கள் அழிக்கலை, நீங்களாம் சம்பாரிச்சது அழிச்சிட்டாதோடு இருக்கட்டும். ஆனால் வாங்கின இடத்துல கட்டி போடணும். கொடுத்த இடத்துல வாங்குகிறோம் வாங்கலை அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வாங்கின இடத்துல கட்டி போடணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு காலகட்டம் ஏற்படும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், படிப்பில் இருக்கிற சிக்கல் சரியாகும். அதுபோக உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அரசாங்கத்தில் தான் சார் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம்ன்றது ஓரளவுக்கு செட் ஆகிடும். இராணுவத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை, அதாவது காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சரிங்களா? இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி மேச ராசிக்காரங்களுக்கும் அதிகமாக இருக்கும். அந்த வேலையிலையும் இருக்கக்கூடிய சங்கடம் இந்த தருணத்தில் சரியாயிடும். நான் காவல்துறையில் இருக்கிறேனுங்க, இல்லை இராணுவத்துறையில் இருக்கிறேனுங்க, எப்படா இந்த வேலையை விட்டுவிடலான்ற எண்ணம் இருக்கேன், நானாக வாலண்டியாக போயிட்டு விஆர்எஸ் கொடுத்துடலாமான்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. பணியுடைய சுமை, அந்த சுமை இந்த தருணத்தில் சரியாயிடும். நிம்மதி சந்தோஷம் வரும். நான் வாழ்ந்தேன் சாதித்தேன் அப்படின்ற பேரோடு தான் சார் நான் போவேன், நானாக வாலண்டியாக போயிட்டு நான் விஆர்எஸ் தரமாட்டேனுங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் மனசுக்குள்ளார வரும்.
அதாவதுங்க, நான் முதல்ல சொன்ன வார்த்தை தானுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷமான நேரம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம். உங்களை உயர்த்தி பேசணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதானுங்க. அதுபோக இந்த தனத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் வராரு. இதுக்கு முன்னாடியும் குரு பகவான் 7 தானே இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாத காலமாக. என்ன சார் பண்ணிடுச்சு? இந்த கேள்வி உங்களுக்கு வரதானே செய்யும். தனஸ்தானாதிபதி தனகாரகன் அப்படின்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் இல்லை விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பிராத்தம், வேறு யாருக்கு அந்த பிராத்தம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் கும்பராசியில் பிறக்கிறவங்களும் அதே தான். அப்போது அந்த குரு உங்கள் ராசிக்கு 7லிருந்து உங்களை பார்த்தாலும், உங்கள் ராசிக்கு 7லிருந்து உங்களை பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய பார்வையில் அவர் இல்லை. இப்போ சனி பகவான் மாறினது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம், பிரமாதமான நேரம், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம், ஒரு வீடு வாசல் வாங்கக்கூடிய நேரம். அப்போது அந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் தொழில்காரகன் வந்து தனகாரகன் தனஸ்தானாதிபதி சாரம் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் சனி பகவான் வந்து சனி பகவான் 3வது பார்வையாக நம்ம தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்குறாரு. பிரமாதமாக இருக்கும் இந்த நேரம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாசல் வாங்க முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குதுன்னா இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரமாக இருக்கும். இங்கே செட்டில் ஆகலான்னு இருக்கிறேனுங்க, அதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா அந்த நாட்டு பிஆர் அல்லது வந்து குடியுரிமை இந்த மாதிரி சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இந்த மாதத்தில் உழைப்பு அப்படின்ற விதையை நீங்கள் விதைங்க, வளர்ச்சி அப்படின்ற விருட்சம் நிச்சயமாக வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஒரு காலகட்டத்தில் 1லிருந்து தான் மேலே வந்திருப்பாங்களே தவிர எடுத்த உடனே 100வது இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படி தானுங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் இது வரைக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சமே உங்களை முன்னுக்கு தள்ளக்கூடிய நேரம் இது. பொதுவாக எதிர் நீச்சல் அடிக்கிறதுக்கும் போகிற தண்ணியில் நான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க, இல்லையா? இது உங்களுக்கான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வெஞ்சு பாருங்க, இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை தள்ளிவிடும் முன்னுக்கு. ஆக பிரமாதமான நேரமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.